ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன், பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், வந்திருக்க என்டிபிசியோட கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்ணிருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல என்டிபிசி 2025க்கான தேர்ட் செலக்ஷன் பேட்ச் வந்து இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், பிளானு, கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். டெய்லி காலையில 10:30 இருந்து 11:30 வரை லைவ் கிளாஸ் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இந்த பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் 1,999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியோட கிளாஸுக்கான அக்சஸ் கொடுத்துருவாங்க. 1 இயருக்கு மட்டும் எனக்கு கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1,499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரயில்வே எஸ்எஸ்சிக்கு எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல டெஸ்ட் பேட்சஸும் அவைலபிளா இருக்கு, நீங்க டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் இந்த நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். A:B 3:4, B:C 5:6, C:D 12:17 அப்படின்னா A:D என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? சிம்பிள் தானே. A/B இன்ட்டு B/C இன்ட்டு C/D ஈக்குவல் டு, ஓகே, ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு A:D கிடைச்சிருமா? அதாவது A/B இன்ட்டு B/C இன்ட்டு C/Dன்னு போடுங்க. A/Bனா என்ன வரும்? 3:4னா 3/4 இன்ட்டு B:C என்ன வரும்? 5/6 இன்ட்டு C/Dனா என்ன வரும்? 12/17 கிடைக்கும். இப்ப கேன்சல் பண்ணா இதெல்லாம் கேன்சல் பண்ணி பாருங்களேன். A/B, B/C, C/D, BB கேன்சல் ஆகிரும், CC கேன்சல் ஆகிரும். ஃபைனலா நமக்கு கிடைக்கிறது என்னது? A/D வந்து கிடைக்கும். அப்போ இதெல்லாம் எழுதிக்கோங்க. A/B இன்ட்டு B/C, C/D ஃபார்மட்ல எழுதிட்டு இதை கேன்சல் பண்ணோம்னா 1 நாள் 4, 3 நாள் 12, 1 3 3, 2 3 6. வேற ஏதாவது கேன்சல் பண்றதுக்கு இருக்கா? இல்ல. அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 3 இன்ட்டு 5 என்ன வரும்? 15 டிவைடட் பை 2 இன்ட்டு 17 என்ன வரும்? 34. அப்போ 15:34 தான் இதுக்கான ஆன்சர். 15:34ங்கிறது ஆப்ஷன் டி. தெளிவா புரியுதா? சிம்பிள். A:D கேட்டிருந்தாங்க அப்படின்னா A/B இன்ட்டு B/C இன்ட்டு C/D போட்டோம் அப்படின்னா நமக்கு A/D அதாவது A:D வந்து கிடைச்சிரும். ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஹவு many rivers are neither water nor canal? ரயில்வே பொறுத்த வரைக்கும் நாம ஃபுல் மார்க் எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங். இதுல 30 அவுட் ஆஃப் 30 வந்து நம்மளால வாங்க முடியும். அந்த அளவுக்கு ஈஸியான டாபிக்ஸ் தான் இருக்கும். நீங்க புதுசா ரயில்வேக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசனிங் டாபிக் வந்து முடிச்சிருங்க. இந்த மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா ஃபிகர் வச்சே கேட்பாங்க. படம் படமா கொடுத்து ரீசனிங்ல கேட்பாங்க. 30க்கு 30 எல்லாராலையும் வாங்க முடியும். எவ்வளவு ஆறுகள் தண்ணீரோ கால்வாயோ அல்ல? என்ன சொல்லியிருக்காங்க? ஹவு many rivers neither water nor canal? ரிவர் மட்டும்தான் இருக்கணும், கேனலும் இருக்கக்கூடாது, வாட்டரும் இருக்கக்கூடாது. ஓகே, அப்ப கேனல்ங்கிறது என்னது? எனக்கு இந்த சர்க்கிள் தான் கேனல். அப்ப இந்த சர்க்கிள் வந்து எனக்கு இருக்கவே கூடாது. நெய்தர் கேனல் நார் வாட்டர். ஓகேவா? அப்ப எனக்கு கேனலும் இருக்கக்கூடாது, வாட்டரும் இருக்கக்கூடாது. அப்ப கேனல் ஃபுல்லாத்தை எடுத்து விட்டேனா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? வாட்டர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வாட்டரை எடுத்து விட்டுறலாமா? சோ வாட்டர் ஃபுல்லா இருக்கக்கூடாது. அப்போ கேனலை எடுத்து விட்டேன், வட்டத்தையும் எடுத்து விட்டேன், முக்கோணத்துக்குள்ள இருக்கிறதையும் எடுத்து விட்டேன். மிச்சம் இருக்கிறதா எனக்கு என்னது? ரிவர். ரிவருக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ரிவருக்குள்ள என்ன இருக்கு? 21, 24 இருக்கு. அப்ப இந்த 21 எழுதணுமா 24 எழுதணுமா? ஆப்ஷனுக்கு வாங்க. சோ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும். சப்போஸ் இதுக்குள்ள ஒரு வேல்யூ மட்டும் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் 21 மட்டும் வந்திருந்துச்சு அப்படின்னா 21 தான் ஆன்சர்னு சூஸ் பண்ணி விட்டுறலாம். ஆனா இங்க 21 வந்திருக்கு, 24 வந்திருக்கு. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும். ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 45 கிடைக்கும். சோ 45ங்கிறது ஆப்ஷன் ஏ. கிளியரா புரிஞ்சிருச்சா? ஒண்ணுமே இல்ல, கேனலையும் தூக்கணும், வாட்டரையும் தூக்கணும். ரெண்டையும் தூக்கிட்டேன் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது தான் ரிவர். சோ 21 + 24 45. 45ங்கிறது ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? A and B can together finish a work in 30 days.
They worked on it for 20 days and then B left. The remaining work was done by A alone in 20 more days. A alone can finish the work in. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். டைம் அண்ட் ஒர்க்ல நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இந்த கான்செப்ட் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். பர்சன் வந்து லீவ் ஆகுறது இல்ல சம் பர்சன்ஸ் வந்து ஆட் ஆகுறது அப்படிங்கக்கூடிய கான்செப்ட்ல சொல்லி கொடுத்துருக்கேன். ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை 30 நாட்களில் முடிக்க முடியும். நான் ஒரு வேலை இருக்கு, ஒரு கேக்கு பண்ற வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை ஏ கிட்டையும் பி கிட்டையும் கொடுக்குறேன். 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தோம் அப்படின்னா 30 டேஸ்ல வேலையை முடிக்கிறானாம். அவர்கள் 20 நாட்கள் வேலை செய்தனர். எவ்வளவு நாள் மட்டும் வேலை பார்க்கறான்? ஒன்னா 20 டேஸ் மட்டும் ஒன்னா வேலை பார்க்கறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது 20 டேஸ் ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் பின்னர் பி வெளியேறினார். பி வந்து வேலையை விட்டு போயிடுறான். அப்போ பி வேலையை விட்டு போயிட்டான் அப்படின்னா மீதி இருக்க வேலையை யார் பார்த்திருப்பான்? ஏ பார்த்திருப்பான். 20 நாள் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க, ஏயும் பியும். அதுக்கப்புறம் பி வெளியேறினார். பி வெளியே போயிட்டான் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது யாரு? ஏ மட்டும் தான் இருப்பான். இன்னும் 20 நாட்களில் மீதி வேலைகளை ஏ மட்டும் செய்து முடித்தார். அப்ப மீதி இருக்க வேலைய ஏ வந்து எத்தனை நாள்ல முடிக்கிறான்? 20 நாள்ல முடிக்கிறான். அப்ப ஏ மட்டும் முழு வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் என்ன கதை அப்படின்னா, ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தானா 30 நாள்ல வேலையை முடிச்சிருவான். ஆனா இப்ப என்ன நடக்குன்னா, ஏயும் பியும் சேர்ந்து 20 நாள் தான் வேலையை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பி வேலையை விட்டு போயிடுறான். மீதி இருக்க வேலைய ஏ 20 நாள்ல முடிக்கிறான். அப்ப ஏ மட்டும் முழு வேலையை பார்த்தான்னா எத்தனை நாள்ல வேலையை முடிப்பான்? இதான் கொஸ்டின். கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சோ அப்ப ஏ பியோட டோட்டல் டேஸ் எவ்வளவு? 30. நமக்கு என்ன தெரியும்? டைமும் ஒர்க்கும் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். டைமை தலைகீழ போட்டோம் அப்படின்னா ஒர்க் கிடைக்கும், ஒர்க்கை தலைகீழ போட்டோம் அப்படின்னா டைம் கிடைக்கும். அப்ப ஏயும் பியும் சேர்ந்து 30 நாள்ல வேலையை முடிக்கிறாங்கன்னா ஏ பிளஸ் பியோட திறன் எவ்வளவா இருக்கும்? 1/30 இருக்கும். ஓகேவா? சோ அப்ப ஏ பிளஸ் பியோட திறன் எவ்வளவு? 1/30. இதுதான் என்னது? ஒரு நாளைக்கு 1/30 கூடிய கேக்கு பண்றாங்க. ஓகே, ஒரு பெரிய கேக் இருக்கு. அந்த கேக்கை ஏ கிட்டையும் பே கிட்டையும் பண்ணுங்கிற பொறுப்பை கொடுத்தீங்கன்னா 30 நாள்ல முடிச்சிருவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு அவங்களோட திறன் எவ்வளவு? 1/30 தான் அவங்களோட திறமை. ஓகேவா? சோ இப்போ ஏயும் பியும் எத்தனை நாள் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க? 20 நாள் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க. அப்ப 20 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 1/30னா 20 நாளைக்கு எவ்வளவு வேலை முடிச்சிருப்பாங்க? 20 × 1/30. ஒரு நாளைக்கு 1/30 கூடிய அளவு கேக்க பண்றாங்க. 20 நாள் ஏயும் பியும் சேர்ந்து தான் வேலை பார்க்கறான். ஓகேவா? அப்ப 20 நாளைக்கு எவ்வளவு வேலை முடிஞ்சிருக்கும்? 20 × 1/30 போது 0 கட் ஆகிரும். 2/3 அப்படிங்கிற வேலைய 20 நாள்ல முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்ப எனக்கு மொத்த ஒர்க் என்னவா இருக்கும்? எப்பவுமே டோட்டல் ஒர்க் வந்து நாம என்ன எடுத்துக்கிடணும்? 1ன்னு எடுத்துக்கிடணும். அப்ப ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளவு வேலையை முடிச்சிட்டாங்க? 20 நாள்ல 2/3ங்கிற வேலையை முடிச்சிட்டாங்க. டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 1. 1ங்கிற வேலையில 2/3ங்கிற ஒர்க்க ஏயும் பியும் சேர்ந்து 20 நாள்ல முடிச்சிட்டாங்க. அப்ப மீதி எவ்வளவு ஒர்க் இருக்கும் எனக்கு? 1 - 2/3ன்னு போட்டேன் அப்படின்னா மீதி இருக்க வேலை எவ்வளவு? 1/3 கூடிய வேலை இருக்கும். நீங்க வேலையையும் டேஸையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? டோட்டல் ஒர்க் வந்து 1, அதுல 2/3 ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது 1/3 ஒர்க். நம்ம கதையில என்ன சொல்றாங்க? பி வெளியேறினார். 20 நாளைக்கு அப்புறம் பி வெளியே போயிடுறான். மீதி இருக்கக்கூடிய 20 நாள்ல ஏ மட்டும் வேலையை செஞ்சு முடிக்கிறான். இன்னும் 20 நாட்களில் மீதி வேலைகளை ஏ மட்டும் செய்து முடித்தார். மீதி வேலை எவ்வளவு இருக்கு? 1/3 இருக்கு. மீதி வேலை எவ்வளவு இருக்கு? 1/3 இருக்கு. அப்ப இந்த 1/3 ஒர்க்க ஏ எவ்வளவு நாள்ல முடிக்கிறான்? 20 நாள்ல முடிக்கிறான். இந்த 1/3 இந்த மீதி இருக்க வேலையை தானே ஏ முடிப்பான். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 20 நாளைக்கு அப்புறம் பி போயிடுறான் அப்படின்னா ஏ மட்டும் தான் இருப்பான். அப்ப ஏ அந்த மீதி இருக்க வேலை 1/3. அந்த 1/3 எவ்வளவு நாள்ல முடிக்கிறான்? 20 நாள்ல முடிக்கிறான். இப்ப எனக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? முழு வேலையை ஏ அலோன் கேன் பினிஷ் த ஒர்க். ஏ கிட்ட மட்டும் தனியா வேலையை கொடுத்தேன் அப்படின்னா எத்தனை நாள்ல முடிப்பான்? ஓகே, அப்போ 1/3ங்கிற வேலையை முடிக்கிறதுக்கு எனக்கு 20 நாள் ஆகுது. ஏக்கு 20 நாள் ஆகுது. டோட்டல் ஒர்க்குங்கிறது என்னது? முழு வேலை. முழு வேலைங்கிறது 1 பார்ட். அப்போ 1/3 பார்ட்டை முடிக்கிறதுக்கு 20 நாள்னா 1 பார்ட் முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்? இந்த 3 அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? அப்போ முழு வேலைங்கிறது 1 பார்ட். அப்ப 3 × 20 எனக்கு என்ன கிடைக்கும்? 60 டேஸ். அப்ப ஏ வந்து முழு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்?
60 டேஸ் ஆகும். 60ங்கிறது ஆப்ஷன் டி. இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் நிறுத்தி நிதானமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். ஆனா ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஏ பிளஸ் பி வந்து 30 நாள்ல வேலையை முடிக்கிறான் அப்படின்னா 20 நாள் சேர்ந்து வேலை பார்க்கறான். அப்ப அவனோட டோட்டலா எவ்வளவு வேலை முடிச்சிருப்பான்? 2/3 வந்து முடிச்சிருப்பான். 1/30 இன்ட்டு 20 போட்டுடலாம். அப்ப ரிமைனிங் ஒர்க்கு 1/3 இருக்கும். அந்த ரிமைனிங் ஒர்க் 1/3 தான் ஏ முடிக்கிறான். எவ்வளவு நாள்ல? 20 டேஸ்ல. அப்போ 1/3 ஒர்க் 20 டேஸ்னா ஒன் பார்ட் ஹோல் பார்ட் ஒர்க் முடிக்கிறதுக்கு 60 டேஸ். அவ்வளவுதான். பேப்பர் பெண்ணே இல்லாம ஆன்சர் பண்ணிடலாம். நான் இப்போ பிகினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் டைரக்டா கடகடன்னு சொன்னேன்னா புரியாதுங்கிறதுக்காக தான் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க தனியா அந்த சம்ம செஞ்சு பாருங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 3 செகண்ட்ஸ் இல்லனா ஒரு மேக்ஸிமம் 10 செகண்ட்ஸ்க்குள்ள அந்த சம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நான் வந்து சொல்லி கொடுத்திருக்கேன். ஆல் இன் டைம் அண்ட் ஒர்க்ல பாத்தீங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தானா எவ்வளவு நாள் ஆகும்? பர்சன் லீவிங் ஜாயினிங் கான்செப்ட் பார்த்திருப்போம். வேஜஸ் வச்சு பார்த்திருப்போம். சோ இந்த மாதிரி எல்லா கான்செப்டையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இதுல என்ன சொல்லியிருக்காங்க? அமர், பிதிஷா, கேரமல், தீபா அண்ட் எலன் ஆர் சிட்டிங் ஆன் எ பெஞ்ச் ஃபேசிங் சவுத். ஓகே, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 பேர் இருக்காங்க. ஒரு பெஞ்ச்ல உட்கார்ந்துருக்காங்க. தெற்கு பக்கமா பார்த்து உட்கார்ந்துருக்காங்க. சவுத்தை நோக்கி உட்கார்ந்துருக்காங்க. சோ ஒரு குட்டி பசில் கொடுத்திருக்காங்க. பஸ்ல பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வரியா ரீட் பண்ணிட்டு டயக்ராம்ல பிளேஸ் பண்ணலாம். எலன் இஸ் சிட்டிங் அட் ஒன் எண்ட் ஆஃப் த பெஞ்ச் வித் நோபடி டு ஹர் லெஃப்ட். எலன் எப்படி இருக்கான்னா பெஞ்சோட ஒரு ஓரத்துல ஒரு எண்டுல உட்கார்ந்து இருக்கான். அவனோட இடது பக்கம் யாருமே இல்லையா. நோபடி டு ஹர் லெஃப்ட். ஓகே, தமிழ் மீடியம் பாருங்க. அமர், பிதிஷா, ஓகேவா? சோ அமர், பிதிஷா, கேரமல், தீபா மற்றும் எலன் ஆகியோர் தெற்கு நோக்கிய ஒரு பெஞ்சில் அமர்ந்துள்ளனர். எலன் பெஞ்சின் ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறார். ஒரு எண்டுல இருக்கான். அவனுக்கு லெஃப்ட் சைட்ல யாருமே வரக்கூடாதான். அவனுக்கு லெஃப்ட் சைட்ல யாருமே வரக்கூடாது. சோ இப்போ நான் டயக்ராம் வரைகிறேன் பாருங்க. இங்கனையே வரைஞ்சிடுறேன். மொத்தம் எத்தனை பேர் நமக்கு? 5 பேர். ஓகே, சோ எலனுக்கு லெஃப்ட் சைட்ல யாருமே வரக்கூடாது. சோ தெற்கு பக்கமா இருக்காங்க. நான் எலனை இந்த இடத்துல எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். எலனை இந்த இடத்துல எடுத்தேன்னா எலனுக்கு லெஃப்ட் எது ரைட் எது? இது எலனோட என்னது? எலனோட லெஃப்ட். ஓகேவா? அப்ப இந்த லெஃப்ட்ல யாருமே இருக்கக்கூடாது. அப்ப எலனை இந்த கார்னர்ல தான் நான் வந்து எடுக்கணும். ஏன் மேம் இந்த கார்னர்ல எடுக்கக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, நான் இங்க எலனை எடுத்தேன் அப்படின்னா எலனுக்கு எது லெஃப்ட்? இதுதான் எலனோட லெஃப்ட். அப்ப இந்த பக்கம் ஆள் வந்துருவாங்க. இந்த பக்கம் யாருமே வரக்கூடாது. எனக்கு இவனுக்கு அடுத்து யாரும் இருக்கக்கூடாது லெஃப்ட்ல. அப்பனா எலன் இங்க தான் வருவான். அப்ப எலனை லெஃப்ட்ல எடுத்தாச்சு. மொத்தம் எத்தனை பேர் இருக்கான்? 5 பேர் இருக்கான். 1 2 3 4 5 பேரு. அப்ப எலன் இந்த இடத்துல தான் வருவான். அப்ப 5 பேரு 2 3 4 5 போட்டாச்சா? அப்ப அந்த வரிசையில இப்படிதான் இருப்பாங்க. எலன் இந்த இடத்துல தான் இருப்பான். எலன் வந்து பெஞ்சின் ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறான். அப்ப இந்த மூலையை எடுத்தோம்னா தான் அவனுக்கு லெஃப்ட் சைட்ல யாரும் வரமாட்டாங்க. சவுத் இத புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்ல நம்ம கடகடன் ரீட் பண்ணிட்டு நார்த்தை வச்சு பண்ணி விட்டுறக்கூடாது. நார்த்தை வச்சு பண்ணோம்னா டோட்டல் பஸ்ஸுலுமே ராங் ஆகிரும். ஓகேவா? நல்லா பாருங்க. தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள். தெற்குனா எப்படி? இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஓகே, சோ அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. என்ன சொல்லியிருக்காங்க? கேரமல் இஸ் சிட்டிங் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் தீபா. தீபாவோட இமிடியேட் லெஃப்ட்ல கேரமல் இருக்கா? ஓகே, அப்ப தீபாவோட இமிடியேட் லெஃப்ட் இப்போதைக்கு என்னால பிளேஸ் பண்ண முடியாது. சோ நான் இங்க போட்டுக்கிறேன். தீபாவோட இமிடியேட் லெஃப்ட்ல வந்து யார் இருக்காங்க? கேரமல் இருக்காங்க. ஓகே, சோ என்ன சொல்லியிருக்காங்க? தீபாவின் இடப்புறத்தில் கேரமல் அமர்ந்திருக்கிறார். தீபாவோட இடது பக்கத்துல கேரமல். அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. who is sitting at the end of the bench. சோ இது முக்கியமான க்ளூ. who வந்து யாரை குறிக்கும்? தீபாவை குறிக்கும். தீபா வந்து பெஞ்சோட எண்ட்ல இருக்கா. பெஞ்சோட இன்னொரு மூலையில இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? பெஞ்சின் மூலையில் அமர்ந்திருக்கும் தீபாவின் இடதுபுறத்தில் கேரமல் அமர்ந்திருக்கிறார். பெஞ்சின் மூலையில் அமர்ந்திருக்கும் தீபா. அப்ப ஏற்கனவே ஒரு எண்டுல எலனை போட்டாச்சு. அப்ப இங்க வந்து யாரை போட்டுடலாம்? தீபாவை போட்டுடலாம். ஒரு எண்டுல எலன் வருவான், இன்னொரு எண்ட்ல தீபா வருவான்னு கொஸ்டின்லயே சொல்லிட்டாங்க. அப்ப தீபாவோட லெஃப்ட்ல யார் வரணும்? கேரமல். அப்ப இங்க தூக்கி கேரமலை போட்டுடலாமா? அடுத்த வரி என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு? அடுத்து அமர் இஸ் சிட்டிங் டு த ரைட் ஆஃப் பிதிஷா. பிதிஷாவோட ரைட்ல அமர் இருக்கிறான். ஓகேவா? பிதிஷாவின் வலதுபுறத்தில் அமர் அமர்ந்துள்ளார். அப்ப பிதிஷா எங்க போடணும்? இங்க பிதிஷாவை போடணுமா? இங்க போட்டோம்னா அமர் லெஃப்ட் ஆயிருவான். சோ இந்த லெஃப்ட் சைடு வந்துருவான். அப்ப இங்க பிதிஷா போட்டோம் அப்படின்னா பிதிஷாவோட ரைட்ல வந்து யாரை போட்டுடலாம்? அமரை தூக்கி போட்டுடலாம். அப்ப 5 பேரையும் பிளேஸ் பண்ணியாச்சா? புரிஞ்சிருச்சா? ஏன்னா பிதிஷாவோட ரைட்ல வந்து அமர் வரணும். சோ பிதிஷா இங்க போட்டோம்னா அமரை வந்து ரைட்ல போட்டுடலாம்.
இப்ப நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, அமர் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார், ஓகேவா? சோ இன் விச் பொசிஷன் இஸ் அமர் சிட்டிங், அமர் எங்க அமர்ந்திருக்கிறார்ங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸாக்ட்லி பிட்வீன் தீபா அண்ட் பிதிஷா. தீபாவுக்கும் பிதிஷாவுக்கும் இடையில அமர்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? தீபாவுக்கும் பிதிஷாவுக்கும் இடையில எக்ஸாக்டாவா இருக்கா? இல்ல. சோ அப்ப இந்த ஆப்ஷனை நாம வந்து என்ன பண்ணிரலாம், எலிமினேட் பண்ணிரலாம். தீபாவிற்கும் பிதிஷாவிற்கும் இடையில்னு சொல்லியிருக்காங்க. தீபாவுக்கும் பிதிஷாவுக்கும் இடையில எக்ஸாக்டா அமர் இல்ல, 2 பேர் இருக்காங்க. கேரமலும் இருக்கா, அமரும் இருக்கா. அப்ப இதை எலிமினேட் பண்ணிரலாம். ரைட் இன் த மிடில் ஆஃப் தீபா அண்ட் கேரமல். ஓகே, ரைட் இன் த மிடில் ஆஃப் கேரமல் அண்ட் தீபா. கேரமலுக்கும் தீபாவுக்கும் இடையில, கேரமலுக்கும் தீபாவுக்கும் இடையிலையா? இல்ல. சோ இதை எலிமினேட் பண்ணிரலாம். அடுத்து ரைட் இன் த மிடில் ஆஃப் கேரமல் அண்ட் பிதிஷா. ஓகே, கேராமலுக்கும் பிதிஷாவுக்கும் இடையில, அவங்களோட ரைட்ல. ஓகே, கேராமல் மற்றும் பிதிஷாவின் நடுவில். கேராமலுக்கும் பிதிஷாவுக்கும் நடுவுலையும் இருக்கான்னு சொல்லலாம். கேராமலுக்கு எப்படி இருக்காம், கேராமலுக்கு கேராமல் அண்ட் பிதிஷாவுக்கு நடுவுல இருக்கான்னு சொல்லிடலாமா அமரு. சோ அப்போ 3வது பாயிண்ட் கரெக்ட். ரைட் இன் த மிடில் ஆஃப் கேராமல் அண்ட் பிதிஷா. ஓகே, சோ கரெக்ட். அப்போ 3வது பாயிண்ட் கரெக்டா கொடுத்திருக்காங்க. பிதிஷாவுக்கும் எலனுக்கும் இடையில். சோ இது வந்து ராங்கா இருக்கு. அப்போ 3வது பாயிண்ட் தான் நம்ம கரெக்ட்னு சொல்லிடலாம். சோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் இதுல என்ன சொல்லிருக்காங்க, the average of 19 numbers is 24, the average of the first 8 numbers is 26.5 and that of the last 12 numbers is 21.5. if the 8th number is excluded, then what will be the average of the remaining numbers? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 19 எண்களின் சராசரி பாருங்க 24. 19 நம்பர் இருக்கு, அதோட ஆவரேஜ் வந்து 24ன்னு சொல்லியிருக்காங்க. முதல் 8 எண்களின் சராசரி வந்து 26.5. ஃபர்ஸ்ட் 8 நம்பரோட சராசரி வந்து எவ்வளவு? 26.5. கடைசி 12 எண்களின் சராசரி வந்து 21.5. லாஸ்ட் 12 நம்பரோட சராசரி வந்து 21.5. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, 8வது நம்பரை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறோம். 8வது நம்பர் வந்து விலக்கப்பட்டால் மீதம் இருக்கக்கூடிய நம்பரோட சராசரி என்ன? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். 19 நம்பரோட சராசரி 24 அப்படின்னா 19 நம்பரோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? சோ அப்ப 19 நம்பரோட கூட்டுத்தொகை என்ன வரும்? 24 into 19 நமக்கு 456 கிடைக்குமா? 9 4 36 18 22 25 சோ 456 கரெக்ட். 19 நம்பரோட கூட்டுத்தொகை வந்து என்ன வரும்? 456 கிடைக்கும். 8 நம்பரோட ஆவரேஜ் வந்து 26.5ன்னா 8 நம்பரோட கூட்டுத்தொகை என்ன வரும்? 26.5 into 8. 8 5 40, 6 8 48, 52, 16, 16 5 21. ஓகேவா? சோ அப்ப 8 நம்பரோட கூட்டுத்தொகை உங்களுக்கு என்ன வரும்? 8 நம்பரோட கூட்டுத்தொகை ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும் போது 212 கிடைக்கும். அப்ப 8 நம்பரோட கூட்டுத்தொகை 212. 12 நம்பரோட அது என்ன ஆவரேஜ் வந்து 21.5னா கூட்டுத்தொகை என்ன வரும்? 215 into 12 மல்டிப்ளை பண்ணி ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடலாம். 5 2 10 3 4 சோ 215. சோ 8 5 ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும் போது 258ன்னு கிடைக்கும். இங்க ஒரு 0 வருமா? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும் போது 0 போயிரும். அப்போ 12 நம்பரோட கூட்டுத்தொகை உங்களுக்கு என்ன வரும்? 258ன்னு கிடைக்கும். ஓகே, சோ இப்போ நாம வந்து என்ன பண்ணணும்? 8th நம்பர் வந்து இதுல வந்து எக்ஸ்க்ளூட் ஆகுது. ஃபர்ஸ்ட் 8 நம்பரோட கூட்டுத்தொகை, இது ஃபர்ஸ்ட் 12 நம்பரோட கூட்டுத்தொகை, இது வந்து பாத்தீங்கன்னா 19 நம்பரோட கூட்டுத்தொகை. சோ இப்போ இதுல இங்க என்ன இருக்கு? 8 நம்பரோட கூட்டுத்தொகை இருக்கு, இங்க 12 நம்பரோட கூட்டுத்தொகை இருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 20 நம்பரோட கூட்டுத்தொகை கிடைக்குமா? இங்க வந்து 19 நம்பரோட கூட்டுத்தொகை இருக்கு. அப்ப இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 8 2 10 6 1 7 சோ 470ன்னு கிடைக்கும். அப்ப 20 நம்பரோட கூட்டுத்தொகை 470. இங்க வந்து 19 நம்பரோட கூட்டுத்தொகை வந்து 456 இருக்கு. அப்ப இந்த 470ல இருந்து இந்த 456 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 8வது நம்பர் என்னன்னு கிடைச்சிருமா? ஏன்னா இதுல 20 நம்பரோட கூட்டுத்தொகை இருக்கு, இங்க 19 நம்பரோட கூட்டுத்தொகை இருக்கு. அப்ப அதுல இருந்து மைனஸ் பண்ணுங்க. 470 மைனஸ் 456. ஆன்சர் என்ன கிடைக்கும்? 10ல 6 போனா 4, 6ல 5 போனா 1. அப்போ இது 8வது நம்பர். ஓகே, 8வது நம்பர் என்னது? 14. அப்ப 8வது நம்பர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அந்த சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, மீதமுள்ள எண்களின் சராசரி 8வது எண்களை விலக்கி மீதம் இருக்க எண்களோட சராசரி கண்டுபிடிக்கணும். இங்க என்ன நம்பர் இருக்கு? 1 2 3 4ன்னு 19 நம்பர் வரைக்கும் கூட்டுத்தொகை என்னது? 456. ஓகேவா? சோ இதுல இருந்து 8வது நம்பரை மட்டும் நீங்க விளக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர், 2வது நம்பர், 3வது நம்பர், 5 4 5 3 4 5 6 7 8ன்னு இப்படியே 19 வரை இருக்கு. இதுல 8வது நம்பரோட வேல்யூவை மட்டும் நீங்க என்ன பண்ணணும்?
விளக்கணும். இத மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அப்ப இந்த 19 நம்பரோட கூட்டுத்தொகை எத்தன? 476. கொஸ்டின்லயே சொல்லிட்டாங்க. 456. ஓகேவா? சோ 10 நம்பரோட 19 நம்பரோட கூட்டுத்தொகை என்னது? 456. ஓகே. சோ அந்த 456 19 நம்பரோட கூட்டுத்தொகை. இதுல இருந்து 8வது நம்பர மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். 8வது நம்பர் எத்தன? 14. இப்பதான் கண்டுபிடிச்சோம். அப்ப 8வது நம்பர மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா 8வது நம்பருக்குள்ள வேல்யூ என்ன? 14. அப்ப இந்த 456ல இருந்து 14 கழிச்சோம் அப்படின்னா 8வது நம்பர் எக்ஸ்க்ளூட் ஆகிருமா? அப்போ 456 மைனஸ் 14ன்னு போடும்போது 2 4 4 442ன்னு கிடைக்கும். அப்போ 19 நம்பர்ல இருந்து 8வது நம்பரை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம்னா டோட்டலா இந்த சீரீஸ்ல எத்தனை நம்பர் இருக்கும்? 18 நம்பர் இருக்கும். அப்ப 18 நம்பரோட கூட்டுத்தொகை எவ்வளவு? 442. இப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? அந்த 8வது நம்பரை எக்ஸ்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய எண்களோட சராசரியை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 8வது நம்பரை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சீரீஸ்ல 18 நம்பர் வருது. அந்த 18 நம்பரோட கூட்டுத்தொகை 442னா சராசரி என்ன வரும்? 442 டிவைடட் பை 18 போடணும். சோ டிவைடட் பை 18 போடும்போது ஆன்சர் என்ன வரும்? 2 18 36. ஆன்சர் 2ல ஸ்டார்ட் ஆகும். எல்லா ஆன்சருமே 2ல தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன வரும்? தெரியலனா இந்த மாதிரி டிவைட் பண்ணுங்க. சோ 2 18 36. சோ 8. சோ திருப்பி எத்தனை டைம் போகும்? 4 டைம் போகுமா? 4 18 72. சோ 10ன்னு வரும். 24 பாயிண்ட் சம்திங்னு ஆன்சர் வரணும். சோ 24 பாயிண்ட் சம்திங்னு ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ மட்டும் தான் இருக்கு. மற்ற ஆப்ஷன் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிரலாம். சோ ஆன்சர் என்ன வரும் அப்போ? 24.6. சோ 24.6ங்கிறது ஆப்ஷன் ஏ. இதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம். ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியே ஆன்சர் இதுதான் சொல்லிடலாம். ஓகே, தெளிவா புரியுதா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? among 6 friends PQRSTUன்னு இருக்காங்க. each has different height. 6 friends இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களோட ஹைட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஓகேவா? சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பசில் மாதிரி, ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி தான். ஒவ்வொரு வரியா ரீட் பண்ணி நாம வந்து பிளேஸ் பண்ணணும். 6 நண்பர்களில் PQRSTU ஒவ்வொருவரும் வெவ்வேறு உயரம் கொண்டவர்கள். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? S is taller than only 2 other friends. S வந்து பாத்தீங்கன்னா only 2 பேரை விட மட்டும்தான் எப்படி இருக்கான்? டாலரா இருக்கான். S மற்ற 2 நண்பர்களை விட மட்டும் உயரமானவர். அப்ப மொத்தம் எத்தனை பேரு? 6 பேரு. 1 2 3 4 5 6. அப்ப S வந்து 2 பேரை விட மட்டும்தான் ஹைட்னா S இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிரலாமா? பிளேஸ் பண்ணிட்டோம்னா 1 2 பேரை விட மட்டும் ஹைட்டா இருப்பானா? புரிஞ்சிருச்சா? அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. R is shorter than only one friend. R வந்து ஒரே ஒருத்தனை விட மட்டும்தான் எப்படி இருக்கான்? குட்டையா இருக்கான். R என்பவர் ஒரே ஒரு நண்பரை விட மட்டும் குள்ளமானவர். அப்ப R இங்க போடணுமா? இங்க போடணுமா? ஒரே ஒருத்தனை விட மட்டும் தான் குட்டையானவர்னு சொல்லியிருக்கான். அப்ப R வந்து ஒருத்தனை விட மட்டும் தான் ஷார்ட்னா எங்க போடணும்? இந்த இடத்துல போடணும். ஓகே, இருக்கிறதுலே ஹைட்டா இருக்கவனா ஃபர்ஸ்ட் போடுறேன். அவனை விட ஹைட் கம்மியானவன் 2வது, அவனை விட கம்மி 3வது. சோ இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்றேன். S விட 2 பேரு குட்டையானவன்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதனால S இங்க போட்டேன். R விட ஒரே ஒருத்தன் தான் ஹைட்னு சொல்லிட்டாங்க. இல்லனா R வந்து ஒரே ஒருத்தனை விட தான் குட்டையானவன்னு சொல்லிட்டாங்க. அதனால R இந்த பிளேஸ்ல போட்டுறலாம். ஓகே, அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. P is shorter than S but taller than Q. P வந்து பாத்தீங்கன்னா shorter than S. ஓகே, அப்ப S greater than P and taller than Q. P வந்து S விட குட்டையானவன், ஆனா Q விட ஹைட் ஆனவன். அப்போ P greater than Q ன்னு போட்டுறலாமா? தமிழ் மீடியம் பாருங்க. P என்பவர் S ஐ விட குள்ளமானவர். சோ P வந்து பாத்தீங்கன்னா S விட குள்ளம். அப்போ P வந்து S விட குள்ளம்னா S greater than P ன்னு போட்டுறலாம். ஆனால் Q வை விட உயரமானவர். P வந்து Q விட உயரம். P greater than Q ன்னு போட்டுறலாம். அப்ப நமக்கு அரேஞ்ச்மெண்ட் எப்படி வரும்? S greater than P greater than Q. அப்ப S க்கு அடுத்து P வருவான், P க்கு அடுத்து Q வருவான். போட்டுறலாமா? இங்க பிளேஸ் பண்ணியாச்சு. அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. T is shorter than U. T வந்து U விட குட்டையானவன் சொல்லியிருக்காங்க. T என்பவர் U வை விட குள்ளமானவர். T என்பவர் U வை விட குள்ளமானவர். அப்ப U தான் T விட ஹைட். அப்ப U greater than T ன்னு பிளேஸ் பண்ணணும். இங்க மொத்தமே 2 பிளேஸ் தான் இருக்கு. அப்ப இங்க U போட்டு இங்க T ன்னு போட்டுறலாம். அப்ப இருக்கிறதுலே ஹைட் ஆனவன் யாரு? U. அவனை விட ஹைட் கொஞ்சம் கம்மி R. R விட ஹைட் கம்மி T. இல்லனா இவங்கள ஹைட் படி நான் வந்து அரேஞ்ச் பண்றேன். இருக்கிறதுலே ஹைட் ஆனவனை நான் ஃபர்ஸ்ட் விடுறேன். அப்ப இவன் இருக்கிறதுலே ஹைட். அவனை விட கொஞ்சம் குட்டை, இவனை விட கொஞ்சம் குட்டையா இருக்கவன் 4, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 6. ஓகேவா? சோ இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? யார் மிகவும் குள்ளமானவர்னு கேட்டிருக்காங்க. யார் மிகவும் குள்ளமானவர்? Q தான். ஓகேவா? இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் யாரு? Q. சப்போஸ் இருக்கிறதுலே டாலஸ்ட் யாருன்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க ஆன்சர் என்ன சூஸ் பண்ணுவீங்க? இருக்கிறதுலே ஹைட்டா இருக்கவன் யாருன்னா ஆன்சர் என்னது? U. ஓகேவா? செகண்ட் ஹைட். ஓகேவா? செகண்ட் டாலஸ்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா R.
செகண்ட் தேர்ட் டாலஸ்ட்னா டி, ஃபோர்த் டாலஸ்ட்னா எஸ், ஃபிஃப்த் டாலஸ்ட்னா பி. ஒருவேளை ஷார்டஸ்ட் அப்படின்னா யாரு? கியூ. ஓகேவா? செகண்ட் ஷார்டஸ்ட், ரெண்டாவது குள்ளமானவர்னா யாரு? பி. மூன்றாவது குள்ளமானவர். ஓகேவா? சோ அது யாரு? எஸ். ஓகே, ஷார்டஸ்ட்னா இப்படி பார்க்க, டாலஸ்ட்னா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகே, யூ தான் இருக்கிறதுலே ஹைட்டு, அவனை விட ஹைட்டு கம்மி, அவனை விட கம்மி. ஓகே, ஒவ்வொரு வரியா ரீட் பண்ணி நம்ம பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு குயிக்கா ஆன்சர் வந்துடும். இது போகையும் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே படிச்சிட்டு இருக்காங்க, எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்காங்க, எங்க இருந்து படிக்க ஆரம்பிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஒரு கோர்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்துருப்போம். ஒரு டைம் தான் நீங்க 1999 பே பண்ண போறீங்க. உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். வாரம் பாத்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட்டும் வச்சிருவோம். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கு. வாட்ஸ்அப் குரூப்பும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கணும். நம்ம கொடுத்துருக்க எல்லாத்தையும் நம்ம சொல்றபடி கரெக்டா பிளான் படி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சிக்கு வந்து உங்களுக்கு இது போக இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் வந்து கவர் ஆகும். பேங்கிங் ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர் வந்து கவர் ஆகும். கரண்ட் அஃபேர் பிளஸ் பேங்கிங் அவேர்னஸ். ஓகே, ஸோ கரெக்டான டார்கெட் வச்சுக்கோங்க, படிக்க ஆரம்பிங்க. என்டிபிசிக்கு இன்னைக்கு தான் தேர்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அது மாதிரி குரூப் டிக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு 20ல இருந்து 30 நாளைக்குள்ள நம்ம வந்து எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கான டெஸ்ட் பேட்சும் போயிட்டு இருக்கு. குரூப் டியோட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவுமே நீங்க எக்ஸ்ட்ரா புக்ஸா இருக்கட்டும், வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டாம். ஸோ இதுலயே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒரு டைம் நீங்க வந்து 1999 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் கொடுத்துருவோம். இது போக வெளியில எந்த புக்ஸ் எதுவுமே வாங்க வேண்டாம். வெளியில புக்ஸும் வாங்க வேண்டாம். நீங்க வந்து டெஸ்ட் பேக் அந்த மாதிரி எதுவுமே வாங்க வேண்டாம். எல்லாமே இந்த பேக்கேஜ்லயே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் கொடுத்துருப்போம். அதுல என்ன டவுட்னாலும் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸாம் பத்தின டவுட்ஸா இருக்கட்டும், இல்ல ஜென்ரலான டவுட்ஸ் என்ன டவுட்னாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 24/7 உங்களுக்கு டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட்டும் இருக்கும். உங்க கையில ஒரு மொபைல் போன் அப்படி இல்லைன்னா லேப்டாப் ரெண்டுல ஏதாவது ஒன்னு இருந்தாலே நம்ம கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியும். காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க எந்த டைம்னாலும் கிளாஸஸ் வந்து பாத்துக்கலாம். ரெக்கார்டர் கிளாஸஸா தான் கொடுத்துருப்போம். ஓகேவா? உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். கையில ஒரு நோட்டு, ஒரு பெண்ணை வச்சுக்கோங்க. என்னென்ன சொல்றோமோ எல்லாத்தையுமே கரெக்டா நோட் பண்ணிட்டு வாங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். நம்ம டெலிகிராம் சேனல், டெலிகிராம் குரூப்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. படிங்க, படிச்சாதான் இங்க வந்து போஸ்டிங் வாங்க முடியும். ஓகேவா? திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.